வணக்கம் நிகிதா. அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஒரு செங்கல் சூளையில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த சகில்குமார் என்பவர் தனது நண்பருடன் கூலி தொழிலாளராக வேலை பார்த்து வந்துள்ளார். இவர் தனது பணியை முடித்துவிட்டு தனது நண்பருடன் சொந்த ஊருக்கு திரும்புவதற்காக ரயில் மூலம் பயணம் மேற்கொண்டனர். இவர்கள் பயணித்த ரயில் சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்திற்கு வந்தபோது இருவரும் உணவு வாங்குவதற்காக கீழே இறங்கியுள்ளனர். உணவு வாங்கிவிட்டு அவர்கள் திரும்புவதற்குள் ரயில் புறப்பட்டு நகர தொடங்கியுள்ளது. இதனால் பதற்றமடைந்த இருவரும் ஓடும் ரயிலில் வேகமாக ஏற முயன்றனர். அப்போது ஏற்பட்ட கடுமையான கூட்ட நெரிசலில் சிக்கிய சகில்குமார் எதிர்பாராத விதமாக கால் தவறி ரயில் நடைமேடைக்கும் தண்டவாளத்திற்கும் இடையே உள்ளே குறுகிய இடைவெளியில் விழுந்து விபத்துக்குள்ளானார். இந்த பயங்கர விபத்தில் அவருக்கு முதுகு எலும்பு பலமாக முறிவு ஏற்பட்டது. அங்கிருந்தவர்கள் மீட்கப்பட்டு அவர்களை உடனடியாக தாம்பரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். மருத்துவமனையில் கடுமையான வலியால் துடித்த சகில்குமார், எனக்கு வலி அதிகமாக இருக்கிறது, நான் இறந்து விடுவேன் என்று வேதனையுடன் பேசிய உருக்கமான ஒரு வீடியோ ஒன்று வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தும் கலங்கடிக்க வைத்துள்ளது. அதே நேரத்தில் நிகிதா, தாம்பரம் அரசு மருத்துவமனையில் அவல நிலையை வெளிச்சம் போட்டு காட்டும் வகையில் மற்றொரு காட்சியும் வெளியானது. அதாவது படுகாயம் அடைந்த தனது நண்பனுக்கு குளுக்கோஸ் ஏற்றுவது கூட அங்கு ஸ்டாண்ட் இல்லாதால் கண்ணீரோடு அந்த குளுக்கோஸ் பாட்டிலை தன் கைகளிலே தன் கையில் மாற்றி மாற்றி பிடித்துக் கொண்டு நின்றிருந்தார் சகில்குமாரின் நண்பர். நண்பனுக்காக பாசத்துடன் அவர் அழுது கொண்டே பாட்டிலை தாங்கி பிடித்த காட்சி சமூக வலைதளங்கள் வெளியாகி பரவி வரும் ஒரு பெரும் அதிர்ச்சியம் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த போதிலும் சிகிச்சை பலனின்றி சகில்குமார் பரிதாபமாக உயிரிழந்தார். பிழைப்பு தேடி வந்த இடத்தில் சொந்த ஊர் திரும்பிய நண்பர்கள் இருவரில் ஒருவர் ரயிலில் இருந்து விழுந்து அரசு மருத்துவமனையில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிகிதா.